Greetings to you in the master's name of our Lord and Savior Jesus Christ. ரெண்டு சகோதரமார்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஜீவிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப கொள்ளை அடிக்கிறதும் நிறைய அவங்க மேலே போலீஸ் கேஸ்லாம் இருந்துச்சு. ஊரில் இருக்க மக்களும் அவங்கள பார்த்து ரொம்ப பயத்துலையும் ரொம்ப கோவத்துலையும் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த ரெண்டு சகோதரர், இந்த அண்ணன் இருந்தார்ல, அவர் இறந்துட்டார். இறந்தோடனே இந்த தம்பி என்ன பண்ணுறாருன்னா, போய் சர்ச்சில் போய் பாஸ்டரை பார்த்து என்ன சொல்கிறாரா, நீங்கள் தான் அடக்க ஆராதனை நடத்துறது மட்டும் இல்லாமல் என் அண்ணனை பற்றி நீங்கள் நல்ல சாட்சி சொல்லணும், அவன் ஒரு நீதிமானுன்னு சொல்லணும், அவன் ரொம்ப நல்ல காரியம்லாம் பண்ணான் அப்படின்னு நீங்கள் என் அண்ணனை பற்றி சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறார். அந்த அடக்க ஆராதனையில் பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, மினால அந்த அண்ணன்ட்டு சரீரம் இருக்கிறது, பக்கத்தில் தம்பி நிற்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தம்பியை காட்டிலும் இவர் நீதிமான், தம்பியை காட்டிலும் இவர் ஒரு நல்ல மனுஷனாக ஜீவிச்சாரு அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், நம்ம ஒருத்தர் காட்டிலும் தான் நம்ம நல்லவங்களாக இருப்போம், இல்லைன்னா கெட்டவங்களாக இருப்போம். இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப மோசமானவன், நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், ஓசாமா பின் லாதன் லெவல்லே நம்ம பண்ணியிருப்போம். இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப நல்லவன், நான் பண்ண நன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே பண்ணியிருக்க முடியாது, மதர் தெரசா அளவுக்குமா. அதான் நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது தான் இவங்களும் காட்டிலும் நம்ம நல்லவளாக இருக்கலாம், இல்லைன்னா இவங்களை காட்டிலும் மோசமாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனால் அது முக்கியம் இல்லை. வேத வசனம் என்ன சொல்கிறதுனா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 3:23 என்ன எழுதியிருக்கிறதுனா, எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கோம், அதனால தேவனோட மகிமையை நம்ம விட்டுவிட்டோம். நம்ம எல்லாருமே பாவம் ஆண்டவர் பார்வையில் எல்லாரும் பாவியாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் சொல்யூஷன். ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் இஸ் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். அவரே வழி, சத்தியம், ஜீவனாக இருக்கிற அவர்கிட்ட நீதி நம்ம எடுக்கும்போது தான் நம்ம நீதிமானாக உண்மையாக மாற முடியும். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கும் போது நீங்கள் அந்த ரட்சிப்பு அனுபவத்தை, சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். காட் பிளஸ் யூ.